சோமசுந்தரம் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணி 100 ரூபாய். இளமை முதல் இன்று வரை எத்தனை தான தர்மங்கள் செய்திருக்கின்றாய்? தானம் என்பது 32, ஆனால் 31 தான தர்மங்கள் செய்திருக்கின்றாய். எந்த தானம் நீங்கள் செய்யவில்லை கண்ணவராஜி? அன்னதானம் செய்யவில்லை சாமி. தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை நீங்கள் ஏனையா செய்யவில்லை. எப்படி என்றால் நானோ இருவுலத்திலே பிறந்தவன், சீனா ஜாதியிலே பிறந்தவன் என்று என் இடத்திலே அந்த ஆள்காட்டி வீரரை நாவிலே வைத்தால் ஜலம் பெருகும். என்னிடத்தில் சுலபமாக பேசலாம் கண்ணவராஜ். சாமி, இப்போது எனக்கு போதுமான வலிமை வந்து விட்டது. எப்படி என்றால் அர்ஜுனனை கடைபற்றி நானோ உயிருக்கு ஊத்தலாடி கொண்டிருக்கின்றேன். என்னை நாடி வந்த காரணம் என்ன சுவாமி? கர்ணமராஜனே, என்னுடைய மனைவி மக்கள் அனைவருமே பசியால் வாடி தவித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே தந்தை அழைக்குள்ள கர்ணமகாராஜா இடத்திலே சென்றால் எப்பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வைக்கிற வல்லகுணம் படைத்த ஒரு காசியை கேள்விப்பட்டேன். சாமி, சாமி, நானோ இப்போது குருத்தத்த பூமியிலே நிராஜபாணியா இருக்கின்றேனே சாமி. என் இடத்திலே இருக்கும் பொருளை பெற்று செல்லுங்கள். மணிபீட வேண்டுமா, இல்லை ஆடை ஆபரணம் வேண்டுமா? தன்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரிவு என்று அறிந்திருந்தோம். ஐயா வேதிரே, என் இடத்திலே இருக்கப்பட்ட பொருளை கேளு. கடைசி நேரத்தில் இல்லாத பொருளை கேட்டு கொடுக்காதவன் கர்ணன் என்று ஆளாக்க வேண்டாம் என்று தெரிவிக்கின்றேன். உங்கள் குணமே குணமையா. உன்னிடத்திலே இருக்கப்பட்ட பொருளை கேட்கின்றேன், அதை தடையில்லாமல் எனக்கு தர வேண்டும் கண்ணவராஜ். அப்படியே தருகின்றேன் சுவாமி. ஐயா, என்ன வேண்டும்? இளமை முதல் இன்று வரை செய்தாய 31 தானா தர்மம். அந்த 31 தானா தர்மத்தை ஆதியோடு அந்தமாக தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் கண்ணமராஜ். சாமி, ஒரு பொருளை தாரை வார்த்து தர வேண்டும் என்றால் பச்சரிசி, எள்ளு, கற்பகாசு, தர்பை, செப்பு காசு, ஜலம் அனைத்துமே வேண்டுமே சுவாமி. இந்த குறித்த பூமியிலே எங்கு பார்த்தாலும் ரத்த வெள்ளமான பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த குருத்தத்திர பூமியில எங்க கிடைக்க போகிறது சாமி அந்த பொருள்? கர்ணமராஜனே, காசிலிருந்து நடந்து வந்தேன். அப்போது ஒரு கிரகத்திலே காரியம் செய்து அதிலே சிறிது எல்லாம் பச்சரிசி, தர்பையும், செப்பு காசு வைத்திருக்கின்றேன். அதை வைத்து எனக்கு தாரை வார்த்து கொடுக்கலாம் கர்ணமராஜனே. சாமி, அப்படி ஒரு பொருள் இருந்தாலும் ஜலம் வேண்டுமே சுவாமி. கர்ணமராஜனே, இந்த குருச்சேத்திர பூமியில் எங்கு பார்த்தாலும் ரத்த வெள்ளம். என்ன செய்வது? நாம் அருந்தோ தண்ணீர் நம்முடைய உடலே சென்று செந்நீராக மாறுதல்லவா? உன்னுடைய உதிரத்தை வைத்து எனக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் கண்ணமராஜி. அப்படியே ஆகட்டும் சாமி. எப்படி என்றால் அர்ஜுனன கடையோ என்னுடைய மார்பிலே பதிந்திருக்கிறது. ஆகையால் அந்த அம்பை உன்னுடைய கரம் பிடித்து சற்று பிடிங்கள் சுவாமி. அப்படியே ஆகட்டும் கண்ணமராஜி. கண்ணமராஜனே, இளமை முதல் இன்று வரை செய்த 31 தானா தர்மத்தை ஆதியோடு அந்தமாக தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் கண்ணமராஜனே. ஹரிநாதா ரமண கோவிந்தா,
வைகுந்த பதவி அளிக்க வேண்டும். நமோ நாராயணா. கண்ணவராஜரே, அன்னதானம் செய்யாதவர்களுக்கு வைகுந்த பதவி கிடையாது. அடுத்த பிறவிலே நீ ஒரு சிறு தொண்டனாகும். உன்னுடைய மனைவி வேங்காட்டு நகையாகும். உன்னுடைய மகன் சீராளனாக பிறந்து அன்னதானம் செய்தால்தான் உனக்கு வைகுந்த பதவி. இப்பிறவிலே உனக்கு அப்படியே நானும் கூட போட்டாச்சு வீடியோ கேமரா கோவிந்தா நடுவில்